ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மை அப்சஷன் இன்ஹரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் இதோட முடிச்சிருப்பேன்னா, எல்லாரும் அவங்களோட காலேஜ் ஃபர்ஸ்ட் டேவை அட்டன் பண்ணியிருப்பாங்க. அங்கே ஒய்யனும் ஜங்குக்கை மீட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அங்கே ஒரு கேஓஸே நடந்திருக்கும். ஜங்குக்கு ஒய்யனை பார்த்து செம்ம இரிட்டேட் ஆகிருப்பான். அண்ட் ஒய்யன் ஜங்குக்கை நல்லா அட்மையர் பண்ணியிருப்பா. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் எல்லாரும் மறக்காமல் உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. உங்கள் ஒப்பீனியன்ஸ் தான் என்னை மோட்டிவேட் பண்ணும். சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் எல்லோரும் அப்படியே கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. பட் நீங்கள் அந்த கிளாஸை கவனிச்சிங்களோ இல்லையோ, ஜங்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டியாவது திரும்பி பார்த்துருப்பீங்க. அது அவனுக்கும் தெரியும். அவனுக்கு அப்படியே காண்டாகுது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஏய் மச்சான், என்னடா இவ இப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கா? ஐயோ! தயங்கம் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். பட் நீங்கள் போர்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. டே ஜங்குக், இது உனக்கே ஓவரா இல்லை? அந்த பொண்ணு போர்டை தாண்டா பார்க்குறா. ஏன்டா ஏன்டா இப்படி பண்ணுற? ஏய், அவ என்ன தாண்டா பார்த்துட்டு இருந்தா? நீ வேணா பாரு. அவ கண்டிப்பாக திரும்ப என்னை பாப்பா பாரு. ஜங்குக் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்தா உடனே தயங்கிட்ட சொல்கிறதுக்கு. பட் நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. பிகாஸ் உங்களுக்கு அவங்க 2 பேரும் பேசுகிறதும் கேட்குது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே போர்டையே பார்த்துட்ருக்கீங்க. என்ன லூஸாக இருப்பான் போல். இவ்வளோ சத்தமாக பேசினா எனக்கு என்ன கேட்காமையா போயிடும்? நான் என்ன செவிடா? ஏய் பாரி, என்ன பாரி. டேய் ஜங்குக், என்னடா பண்ணுற? அசிங்கமாக பாரி என்னடா கெஞ்சிட்ருக்க? ஏச்சி கெஞ்சுறாங்க, போடா. அவனை பார்த்த என்ன பார்க்கலன்னா எனக்கு என்ன? ஜங்குக்கும் அப்படியே திரும்ப போர்டை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் அவன் இப்படி சொன்னதை கேட்டோனையும் அப்படியே சிரிச்சிட்டு மறுபடியும் திரும்ப அவனையே பார்க்குறீங்க. இது பல்லவியும் பார்க்குறா. அவளுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா செம்ம காண்டாகுது. அவளுக்கு அப்படியே உங்கள் தலையாக அடிக்கணும் போல் இருக்குது. பட் அவள் கிளாஸில் இருக்கனால சைலண்ட்டாக இருக்கா. அவள் அப்படியே அமைதியாக பல்ல கடிச்சிட்டு போர்டை பார்த்துட்ருக்கா. இப்படியே கிளாஸும் போகுது. கொஞ்ச நேரத்தில் கிளாஸும் முடிஞ்சிருது. நீங்கள் அப்படியே வேகமாக எழுந்து ஜங்குக் கிட்ட போக வரீங்க. பட் அதுக்குள்ளே பல்லவி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறா. பல்லவி, என்ன பண்ணுற பல்லவி? ஒய்யன், என்ன ஒய்யன் பண்ணுற? நான் தான் கேட்கணும் அதை வந்துட்டு. என்ன பண்ணிகிட்ருக்க? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்ல? பல்லவி, இப்போ என்ன அப்பா அம்மா இங்கேயா இருக்காங்க? விடு பல்லவி, என்னை என்ஜாய் பண்ண விடு. யாரையும் சைட் கூட அடிக்கக்கூடாதா என்ன? அதுவும் அவனை பாரு, நல்லா முழுன்னு நல்லா எண்ணெயில் செஞ்ச. ஓ, ரசகுல்லா எண்ணெயில் செய்ய மாட்டாங்கள்ல, ஏதோ ஒன்று. ரசகுல்லா மாதிரி இருக்கான். அவனை எப்படி பார்க்காம இருக்க முடியும் சொல்லு? அங்கே பாரு அவனை. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே தயம் கூட பேசிட்டு அவனோட சீட்டில் உட்காந்துட்ருக்கான். அழகாக இருக்கான் பல்லவி. அவனை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? ஒய்யன், நீ தான் அவனை பார்த்துட்ருக்க. அவன் உன்னை கண்டுக்க கூட இல்லை. இன்ஃபேக்ட் அவன் உன்னை முறைச்சிட்ருக்கான் இல்லையே? அவன் ஒன்றும் என்னை முறைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பாரு. நீங்கள் அப்படியே திரும்ப ஜங்குக்கு பார்க்குறீங்க. பட் பல்லவி உங்கள் ஹெட்டை பிடிச்சி உங்களை இந்த பக்கம் திருப்புறா. இல்லை, அவன் உன்னை முறைச்சிட்டு தான் இருந்தான். உனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியணுமா? வேணா வெயிட் பண்ணு. இப்போ அவன் பாட்டுக்கு எழுந்து வெளியே போயிடுவான். கண்டிப்பாக உன்னை கண்டுக்க கூட மாட்டான். இப்போ மட்டும் அவன் உன்னை கண்டுக்காமல் வெளியே போயிட்டான். நீ அவனை பார்க்குறத விட்டுறணும், சரியா? அது அது எப்படி விட முடியும்? விட்டுறணும், இல்லைன்னா நான் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன். ஒரு வேளை அவன் என்கிட்ட வந்து பேசினா? அவன் பேச மாட்டான்னு உனக்கே தெரியும். ஒருவேளை பேசுனா? சரி, அப்படி அவன் உன்கிட்ட வந்து பேசுனா நீ அவன்கிட்ட பேசலாம், அவனை சைட் அடிக்கலாம். நான் ஒத்துக்கிறேன், சரியா? நான் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸா? சரி, வெயிட் பண்ணு. டே தயாங்கு, வாடா, இப்போவாது கேஃபே போகலாம், வாடா, பசிக்குதுடா. டே ஜங்குக், சாகடிக்காதடா. ஏன்டா வந்த நாளே இப்படி பண்ணுற? ஏய், இன்னைக்கு வேலை வேறு இருக்குது.
சீக்கிரம் போகணும்டா. இதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நைட்டா? இன்னைக்கு நைட்டு என்னடா வேலை? அது பாஸ் கால் பண்ணாங்க. இன்னைக்கு நைட்டு வேலை இருக்குது. சரிடா, இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற? இப்போவாவது உட்காந்து கிளாஸை கவனிக்கலாம்டா. டேய், இப்போ பிரேக்கு தானடா. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா தயம்? வா தயம், பசிக்குது தயம். சரிடா, வந்து தொலை. இங்கே ஜங்குக்கும் தயாங்கும் அப்படியே கேஃபிட்டேரியா போகிறதுக்காக கிளம்புறாங்க. நீங்களும் பல்லவியும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பல்லவி அப்படியே உங்களை நக்கலாக பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிட்டு தயாங்கையும் ஜங்குக்கையும் பார்க்குறீங்க. டேய் குடிகாரா, பாருடா, என்னை பாரு, என்னை ஒரு வாட்டியாவது பாரு, ஐயோ என்னை பாருடா. நீங்கள் அப்படியே புலம்பிட்டு தயங்கையும் ஜங்குக்கையும் பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை திரும்பி கூட பார்க்காம உங்கள் கிளாஸை விட்டு வெளியே போகிறான். பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, அவனை கண்டுக்க கூட இல்லை ஒயன். இனிமே அவனை பார்க்கறத விட்டுரு. இல்லை பல்லவி, சொன்னது தான். நீ பார்க்க மாட்டேன்னு சொன்னல, அவ்வளோதான். இனிமே பார்க்காத. நீங்கள் அப்படியே பவுட் பண்ணிட்டு டோரையே பார்க்குறீங்க. ஏய் தயம், ஒரு நிமிஷம் இரு. என்னடா இப்போ என்னடா ஜங்கு? ஏய், ஒரு நிமிஷம் இருடா பாடு. என்னடா பண்ணுற? எங்கே போகிற? உன்னை மறந்துட்டேன், வா போகலாம். அவங்க 2 பேரும் அப்படியே திரும்ப கிளாஸ் ரூம்குள்ளே வராங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னையும் செம்ம குஷி. நீங்கள் அப்படியே உங்கள் 32 பல்லையும் காட்டுறீங்க. ஜங்குக்கும் உங்களையே பார்த்துட்டு உங்ககிட்ட தான் நடந்து வராரு. உங்களுக்கு அப்படியே செம்ம குஷி. நீங்கள் அப்படியே பல்லவியை திரும்பி திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு ஜங்குக்கு திரும்பி பார்க்குறீங்க. பல்லவி பாத்தியா, குடிகாரன் வரா, எங்கிட்ட தான் வரா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே ஜங்குக்கு பார்க்குறீங்க. இது ஜங்குக்கும் பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக வரான். தயாங்கும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கு பின்னாடியே வரான். என்ன பண்ணுறாங்க? அவளை பார்த்தாலே கடுப்பாக இருக்குன்னா இப்போ அவகிட்ட போயிட்டுருக்கான். ஐயோ ஜங்கு, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. பேசாமல் மூட்டு வாடா பாடு. நீ பேசுறது எனக்கு கேட்குது. கேட்கணும் தாண்டா பேசுகிறேன் பாடு. அவன் அப்படியே உங்ககிட்ட வந்து ஸ்டாப் ஆகுறான். ம் என்ன? அது என்ன என்னது? உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா? என்னது? இல்லை, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே? அதுக்கு தானே வந்த? அதுக்கு தானே திரும்ப வந்த? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பல்லவி இங்கே பாரு. ஒய்யன், என்ன பண்ணுற ஒய்யன்? ஏய், யார் நீ? என்னடி வேணும் உனக்கு? ஆமாம், என்ன நீ என்ன? நான் என்ன? நானா? என் என் பேர் ஒய்யன். ஏய், அதை யார் கேட்டா? அப்போ வேற எதுக்கு வந்த? அது இந்தா இது. ஜங்குக்கு அப்படி அவனோட பேக்கெட்டில் இருந்து உங்களோட ரப்பர் பேண்ட் எடுக்கிறான். என்னோட ரப்பர் பேண்ட்? இதை கொடுக்க தான் வந்தேன். இந்தா பிடி. அப்போ நீ இது கொடுக்க தான் வந்தியா? ஆமாம், வேற எதுக்கு வருவாங்க? ஏன், நீ என்ன நினச்ச? இல்லை, அது ஆமாம், என் ரப்பர் பேண்ட் எப்படி உனக்கு? அதான் மார்னிங் கீழே போட்டியே, அப்போ எடுத்தேன். அதை எடுக்கும்போது தான் உன்னை பார்த்தேன். ஓ, அப்போ நீ அது கொடுக்க தான் வந்தியா? ஒய்யன், அவன் தான் சொல்கிறான்ல, அதை வாங்கிட்டு இந்த பக்கம் வா. எதுக்கு இன்னும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க? நீ சும்மா இரு பல்லவி, நீ அமைதியா இரு. அப்போ நீ வேற எதுக்கும் திரும்ப வரலையா? ஏய், யார் நீ? நான் எதுக்கும் உன்கிட்ட வந்து பேசணும்? தேவையில்லாமல் உன்கிட்ட வந்து பேச என்னென்ன அந்த மாதிரி பையன் நினச்சியா? அந்த அந்த மாதிரி பையனா? ஏய், சும்மா இந்த இன்னசென்ட் மாதிரிலாம் நடிக்காத.
மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இப்படி அலையிற. ஹலோ மிஸ்டர், என்ன பேசுகிறீங்க? ஏய், நீ யார்ரி? ஜங்குக், என்னடா பேசுகிற? ஏய், நீ சும்மா இரு மச்சான். இவளை பார்த்தாலே தெரில, சரியான அலையிறவ. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. பிகாஸ் ஜங்குக்கு என்ன பேசுகிறானே உங்களுக்கு புரியல. ஆ அப்படின்னா அப்படின்னா என்ன? நீங்கள் அப்படியே திரும்பி பல்லவியை பார்க்குறீங்க. அவன் அவன் என்ன சொல்கிறான் பல்லவி? அப்படின்னா என்ன? ஒய்யன், நான் இதுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி குடிகார நாய்ங்க கூடலாம் பேசாதன்னு. கேட்டியா? ஏய், யாரை குடிகார நாய்ங்கங்கிற? இது பாரு, பார்த்து பேசு. பொண்ணுன்னா என்ன வேணால் பேசலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டியா? அவளு என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்கே பண்ணு. பல்லவி அப்படியே உங்களை பின்னாடி தள்ளிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறா. நீங்கள் பல்லவியோட கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜங்கு கத்துறதை கேட்டோன்னையும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பல்லவி, என்ன நடக்குது? என்னாச்சு? நீ அமைதியாக இருவோயன், நான் பார்த்துக்கிறேன். ஏய், என்னடா என்ன பேசுகிற? நீ என்ன பேசினாலும் அமைதியாக இருப்போன்னு நினச்சிட்டியா? ஏய், என்னடி நான் ஓவராக பண்ணுற? டீயா? யாரடா டீ போட்டு பேசுகிற? பல்லவி அப்படி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணுறதுக்காக அவள் கையை ஓங்குறா. பட் அதுக்குள்ளே தயங் வந்து முன்னாடி நின்றுக்கிறான். ஸோ அவள் ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணாமல் தயங்க ஸ்லாப் பண்ணிடுறான். பல்லவி அதை கவனிச்சோன்னையும் அவள் கையை வேகமாக பின்னாடி எடுத்துக்கிறான். நீ நீ எது? தயங் அப்படி அமைதியாக கீழே பார்த்துட்ருக்கான். பல்லவி ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்ருக்கா. தயங் அப்படி பல்லவியை பொறுமையாக பார்க்குறான். அவனோட ஐஸை பார்த்தோன்னையும் பல்லவிக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவனோட ஐஸ் அவ்வளோ டார்க்காக இருக்குது. இங்கே பார், அவன் பேசினது தப்பு தான், அவன் பண்ணுறதும் தப்பு தான். ஆனால் அவன் மேலே கை வைக்கிறதுக்கு இன்னொரு வாட்டி உன் கையை ஓங்கிறதுக்கு கை இருக்காது, புரியுதா? ஆ, என்னது? ஏன் காது கேட்காது? ஜங்குக்கு செம்ம காண்டாவுது. அவன் அப்படியே தயங்க தள்ளுறதுக்கு வரான். பட் தயங் டைட்டாக ஜங்குக்கோட கையை பிடிச்சி பின்னாடி நிறுத்தி வைக்கிறான். மச்சான் விடுறா, என்ன தைரியமாக இருந்தால் ஓ மேலே கை வைப்பா. ஏய், தள்ளுறா. ஜங்குக், பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். என்னடா நீ பேசுவ? தள்ளுறா இன்னைக்கு அவளை. பல்லவி, என்ன நடக்குது? நான் உன்கிட்ட சொன்னேன், கேட்டியா ஒயன்? வா, நம்ம இங்கேருந்து போகலாம். ஏய், எங்கடி போவ? எங்கே போவ? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக பல்லவி கிட்ட வரான். ஏய், என்ன தைரியம் இருந்தா நீ அவன் மேலே கை வைப்ப? ஏன்? அவன் என்ன பெரிய புடுங்கியா? இல்லை நீ என்ன பெரிய புடுங்கியா? அப்படி தான் கை வைப்பேன். என்னடா பண்ணுவ? ஏய், ஒன்னாச்சேன்னு பார்க்குறேன். ஒன்னா? இங்கே உன்னால் என்ன பண்ண முடியும்னு காட்டுறா, பார்க்கலாம். பல்லவி அப்படியே ஜங்குக்கு முன்னாடி போகிறா. ஏய், இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பெரிய சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க? நான் அவளை அலையிறவன் சொன்னதுனாலையா? உனக்கு வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேச முடியும்னு நினச்சிக்காத. இன்னொரு தடவை அவகிட்ட நீ இப்படி பேசுகிறத நான் பார்த்தேன். அவனே என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? இன்னொரு வாட்டி டீ போட்டு பேசின அவனுக்கு விழுந்த அடி உனக்கு 4 விழும், புரியுதா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு உனக்கே தெரியாதா? அப்புறம் ஏன்டா என்கிட்ட பேச வர? ஏய், ஜங்குக்கு அப்படியே பல்லவி கிட்ட போகிறான். பட் தயங் அவனோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். விட்றா மச்சான், இன்னைக்கு அவளுக்கு நம்ம யாருன்னு காட்ட வேணாம். ஜங்குக், பொறுமையாரு. இங்கே காட்டு. என்ன பண்ணிடுவ? காட்டுறா. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி பயமாக இருக்கு. பல்லவி, வேணாம் பல்லவி, வா போயிடலாம். ஒயன், நீ சும்மா இரு ஒயன். இவன் என்ன பெரிய புடுங்கி நினச்சிட்டு இருக்கானா? ஏய், ஆமாண்டி, நான் புடுங்கிதான். ஜங்குக்கு அப்படியே பல்லவியோட கையை பிடிச்சி ஓரமாக இழுத்துட்டு வரான். குடிகாரா, என்ன பண்ணுற? என் அக்காவை விடு. ஏய் ஜங்குக், என்னடா பண்ணுற? ஏய், எர்ரா,
நான் அவளை எதுவும் பண்ண மாட்டேன். ஏய், கையை விடுறா புறம்போக்கு, கையை விடுறா. ஏய், துள்ளாதடி, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஜங்குக் அப்படியே பல்லவி கிட்ட போயிட்டு, இவ்வளோ சீன் நீ எதுக்கு போட்ட? உன் தங்கச்சிய நான் அலையிறவன் சொன்னதுனால அதானே? ஆமாண்டா, இப்போ என்ன அதுக்கு? இனிமே பாரு நான் அவளை என்ன பண்ணுறேன்னு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவள் அழுவா, அதை நீ பார்ப்ப, நான் பார்க்க வைப்பேன். ஏன் தங்கச்சியே நீ அழ வைக்க போறியா? நான் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இனிமே நீ ஒவ்வொரு நாளும் ஏன்டா இந்த ஜங்குக்கோட வழியில் வந்தோம், ஏன்டா தயாங் மேலே கை வச்சோன்னு நீ வருத்தப்படுற மாதிரி நான் பண்ணலை. என் பேர் ஜங்குக்கே இல்லடி. என்ன வருத்தப்படுவனா? என் தங்கச்சி இனிமே உன் பக்கத்தில் கூட நான் விட மாட்டேன்டா. என்ன பக்கத்தில் விட மாட்டியா? அவள் பெட்ரூம் வரைக்கும் நான் வருவேன், வந்து காட்டவா? பல்லவிக்கு செம்ம கோவம் வருது. ஸோ அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறதுக்கு திரும்ப கை ஓங்குறா. இப்போ ஜங்குக்கு அவள் கையை டைட்டாக பிடிக்கிறான். ஏ ராஸ்கல், கையை விடுறா, கையை விடுறா. என்ன நீ ஒவ்வொரு வாட்டியும் அடிப்ப, நாங்கள் வாங்கிட்டு இருப்போம்னு நினச்சியா? அவளே இன்னொரு வாட்டி கையை ஓங்குறதுக்கு கை இருக்காது, புரிஞ்சுதா? அப்புறம் உன் தங்கச்சி என் பின்னாடி நாய் மாதிரி சுற்றுறத நீ பார்ப்ப, நான் பார்க்க வைப்பேன். குடிகார நாயே, நீ சொல்கிறது எதுவும் நடக்க போகிறதில்ல, அதை நடக்கவும் நான் விட மாட்டேன். சேலஞ்சா? இந்த ஜங்குக்கிட்டே சேலஞ்சா? பார்க்கலாண்டி, நீயா இல்லை நானான்னு. நீ வருத்தப்படுவ, உன் பேர் கூட எனக்கு தெரியாது, ஆனால் நீ வருத்தப்படுவ. ஜங்குக்கு அப்படியே பல்லவியோட கையை வேகமாக விடுறான். புறம்புக்கு, இனிமே என் தங்கச்சி பக்கத்தில் உன்னை நான் பார்த்தேன். உன் தங்கச்சி பக்கத்தில் நான் வரமாட்டேன், அவளா என்கிட்ட வருவா. ஜங்குக், எனக்கு நீதாண்டா வேணும்னு அவளா என்கிட்ட வருவா, நான் வர வைப்பேன். உன் கண்ணு முன்னாடியே அவளை மொத்தமாக உடைப்பேன். அது எல்லாத்தையும் நீ பார்க்கணும், பார்க்குறதுக்கு நீ இருக்கணும், புரிஞ்சுதா? பல்லவி அப்படி செம்ம காண்டா ஜங்குக்கே பார்க்குறா. இங்கே நீங்களும் தயாங்கும் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னே உங்கள் ரெண்டு பேருக்கும் கேட்கல. நீங்கள் பொறுமையாக பல்லவி கிட்ட போகிறீங்க. பல்லவி, என்ன பண்ணுற பல்லவி? வா போயிடலாம். இங்கே பாரு, குடிகாரா, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். அதான் என் ரப்பர் பேண்டை கொடுத்துட்டல. என் அக்காவை எதுவும் பண்ணாத. நாங்கள் இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டோம். ஜங்குக்கு அப்படியே திரும்பி பொறுமையாக அவங்கள பார்க்குறான். அவனோட ஐஸில் ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்மக்னஸ் தெரியுது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவனையே பார்க்குறீங்க. பல்லவி அப்படியே முறைச்சிட்டே அவனை பார்த்துட்ருக்கா. என்ன சொன்ன? இல்லை, இனிமேல் உன் வழியில் நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னேன். வரமாட்டியா? ஏன்? தயாங் இதை பார்த்துட்டு ஜங்குக் கிட்ட வரான். ஏய் ஜங்குக், என்னடா பண்ணுற? அதான் அவளே வரமாட்டேன்னு சொல்லிட்டால, விட்டுரு, போதும், வா போயிடலாம். எப்படி மச்சான், எப்படி விட முடியும்? அவங்க அக்கா பண்ணவே கூடாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காளே, இன்னும் அடிச்சிருக்கா. நான் எப்படி இவளை சும்மா விட முடியும்? என்ன பேசுகிற? பல்லவி அப்படியே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரா. பட் அதுக்குள்ளே ஜங்குக் அவனோட கையை முன்னாடி நீட்டி உங்களை ஸ்டாப் பண்ணுறான். என்ன பண்ணுற? உன்னோட பேர் என்ன சொன்ன? என்னோட பேரா? உன்னோட பேர் தான் வயன். வயனா? ஆமாம்.
எனக்கு பிடிக்கலையே. ஆ என்னது? எதையுமே. என்ன? இனிமே நான் உன்னை ஜானுன்னு தான் கூப்பிடுவேன். ஜானுவா? எதுக்கு? ஆனால் என் பேர் ஒய்யன் தானே. ஏய், இந்த கேள்விலாம் கேட்காத. எனக்கு இந்த கேள்வி கேட்குறவங்கள சுத்தமாக பிடிக்காது. அண்ட் எனக்கு பதில் சொல்லவும் பிடிக்காது. இனிமே நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன். நீ பதில் மட்டும்தான் சொல்லணும். புரியுதா? ஏய் ஜங்குக், என்னடா பண்ணுற? தேவையில்லாமல் ஏன்டா இதெல்லாம் பண்ணுற? தேவையில்லாமையா? நீ சும்மா இரு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். பல்லவி அப்படி மறைச்சிட்டே தயாங்கையும் ஜங்குக்கையும் பார்க்குறா. ஒய்யன், வா ஒய்யன் போகலாம். அந்த நாய் பேசுகிறதெல்லாம் நீ ஏன் கேட்டுட்ருக்க? இருமா, இரு. என் ஜானுவோட அக்கா, வெயிட் பண்ணு. உனக்காக தானே இது எல்லாமே நடக்குது. நீ இல்லாமல் எப்படி? இரு. இப்போ வரம்போக்கு ஒழுங்கா வழி விடுறியா? இல்லைண்ணா. இல்லை இல்லைன்னா என்ன பண்ணுவ? போலீஸ்கிட்ட போவியா? இல்லை பிரின்சிபல் கிட்ட போவியா? இல்லை இந்த சின்ன பசங்க சண்டை போட்டால் அவங்க அப்பா அம்மாட்ட போவாங்களே அந்த மாதிரி போவியா? ஓ சாரி, உனக்கு அப்பா அம்மாவது இருக்கா இல்லை? ஏய், என்ன பேசுகிற? ஏய் மச்சான், என்னடா பேசுகிற? தப்புடா. தயாங், நீ சும்மாறா. தயாங் அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கையும் உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். அவனால் எதுவும் பேசவும் முடியல. அவனுக்கு புரியுது ஜங்குக் செம்ம காண்டில் இருக்கான்னு. ஸோ அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். பல்லவி அப்படி இவங்க 2 பேரையும் முறைச்சிட்டு உங்கள் கையை பிடிச்சி வேகமாக வெளியே இழுத்துட்டு போகிறா. பல்லவி, என்ன பண்ணுற? நீ அமைதியாக வாவையன். சைக், அவன்லாம் மனுஷனே இல்லை. இனிமே அவன்கிட்ட நீ பேசக்கூடாது, அவனை நீ பார்க்கக்கூடாது. ஏன், என்னாச்சு? அவன் உன்னை என்ன சொன்னான்னு கேட்கலையா அவன்? என்ன சொன்னான்? என்னால் உனக்கு அதை புரிய வைக்க முடியாது. வா முதல்ல கிளம்பலாம். எங்கே போகிறோம்? அது அங்கே போனதுக்கப்புறம் உனக்கே தெரியும். வா போகலாம். பல்லவி எப்படி வேகமாக உங்களை இழுத்துட்டு போயிடுறா. எங்கள் ஜங்குக் நீங்கள் போகிறதையே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். டே ஜங்குக், என்னடா பண்ணுற? ஏன் அந்த பொண்ணு அப்படிலாம் பேசுகிற? அவள் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக தான்டா இருக்கா. நீ தான் தேவையில்லாமல் நான் தேவையில்லாமல் தான் பேசினேன். அது எனக்கும் தெரியும். ஆனால் அவள் என்ன தைரியத்தில் உன் மேலே கை வச்சா? அதுக்கு அவள் பதில் சொல்ல வேணாம்? மச்சான், அவகிட்ட அடி வாங்கின நானே அமைதியாக இருக்கேன். உனக்கு என்னடா? விடு, வேணாம், இதை அப்படியே விட்டுருவோம். அப்படியே விட்டுருதா? அவள் அடித்தது என் ஃப்ரெண்டை, என் மச்சானை. நீ அடி வாங்குறத நான் பார்த்துட்ருப்பேன் நீ நினைக்கிறியா? என்ன தயம், இவ்வளோதான் உனக்கு என்னை பற்றி தெரியுமா? வேணாண்டா ஜங்குக், இதுக்கப்புறம் அவங்க வழியில் போவேணாம். விட்டுருதா? யார? அவளையா? சரி மச்சான், அவளை விட்டுடுறேன். ஆனால் அவள் தங்கச்சிய? ஜங்குக், வேணாண்டா, சொன்னா கேளு. நீ சும்மாறா, நான் பார்த்துக்கிறேன். நான் அவள் தங்கச்சியை படுத்துகிற கஷ்டத்தில் அவளே உன்னை ஏண்டா தொட்டோன்னு வருத்தப்பட வைப்பேன். வா மச்சான், நம்ம கிளம்பலாம். ஜங்குக் அப்படியே உங்கள் கிளாஸ் ரூமை விட்டு அவனும் வெளியே வரான். தயாங்கும் அப்படியே என்ன பேசுறதுனே தெரியாமல் ஜங்குக் பின்னாடியே வெளியே வரான். ஓகே பெட்டில்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.